ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வழிகேடு. இப்ப கூட்டுத்துவா நம்ம வழிகேடுங்கிறோம். இல்ல கூட்டுத்துவா ஓதணும்னா எங்க ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க? எங்கேயாவது ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க? ஒண்ணுமில்லை. அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரம் என்ன? ஓதினா என்ன தப்பா? இது ஆதாரமா? அல்லாஹ் கிட்ட துவா கேட்டா என்ன தப்ப? அதுக்கு அவங்க ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க, பொதுமக்களை ஏமாத்துறாங்க. என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினோன்னு ஆமீன்னு சொல்றீங்களே, யா அல்லாஹ் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக, கைரில் மக்தூபி அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் செய்தாயோ அந்த வழியை காட்டுவாயாக, எவர்கள் மீது கோபப்பட்டாயோ அவர்கள் வழியில் அல்ல, எவர்களை நீ சபித்தாயோ அவர்கள் வழியில் அல்ல. அப்படின்னு சொன்ன உடனே நாம எல்லாம் ஆமீன் அப்படிங்கிறமே, கூட்டுத்துவா தானே அப்படின்னு ஆதாரம் கொண்டு வராங்க. அது கூட்டுத்துவாக்கு ஆதாரம் இல்லை, அது சூரத்துல் ஃபாத்திஹா ஆமீன் சொல்லணுங்கிறது தான் ஆதாரம். அதான் மார்க்கத்துல கியாஸ் பிடிக்க இயலாது. இதுக்கு வந்தது அதுக்கு தான். இப்ப லுஹர் 4 ரக்காத் தொழுதாங்கன்றதை கொண்டு போய் மகரிபை 4 ஆக்க முடியாது. அது அதுக்கு தான், இது இதுக்கு தான். அந்த விஷயங்கள் இல்ல, தெளிவா வந்தது இஜ்திஹாத் இல்ல, தெளிவு இல்லாம இருக்குது. இப்படியும் ஒரு ஹதீஸ் வருது, இப்படியும் ஒரு ஹதீஸ் வருது. அத்தஹியாத்துல வரல நீட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, அசைச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. சிலர் இதை மட்டும் சரி கண்டு அதை விடுறாங்க, அதனால அசைச்சுக்கிட்டு இருக்கோங்கிற. சிலர் இதை மட்டும் கண்டுட்டு அதை விடுறாங்க, அதனால நீட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் போல நீட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது இஜ்திஹாத் இல்ல, அது இஹ்திலாஃப் இல்ல, அதுக்கு ஆதாரமே இல்லை போங்க. ஆனா நீட்டுறதா அசைக்கிறதா அப்படிங்கிறது இஜ்திஹாதுக்குரியது, சும்மா சொல்லல. அந்த உலமாக்கள் அந்த ஹதீஸ்களை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்க, இந்த உலமாக்கள் அப்படித்தான் சொல்றாங்க, அவங்களுக்கு அதான் படுகுது. சொன்னாலும் இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் ஷாஃபி ஆகட்டும், இமாம் அபு ஹனீஃபா ஆகட்டும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களாகட்டும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆகட்டும், இமாம் அவுஸாஇ ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க கடைசியில் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொன்னாங்க என்னன்னு சொன்னால், இன் ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மذஹபி, ஒரு ஹதீஸ் சஹீஹா வந்துட்டேன்னு சொன்னா அதை நான் சொன்னதாவே எடுத்துருங்கன்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த கபரை காட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை மதீனாவுல காட்டி, அந்த கபர்ல படுக்கிறாரே அவர் சொன்னா அதுல கருத்து முரண்பாடே கிடையாது, நான் சொன்னா மாறலாம், என்னுடைய கருத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக எனக்கு கிடைக்காத ஒரு ஹதீஸ் எப்பவாவது உங்களுக்கு கிடைத்தால் என் கருத்தை தூக்கி சுவத்தில் அடியுங்கள், அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இமாம்கள் சொன்னாங்க.